நான் 17 வயசு வரை வறுமை கோட்டுக்கு மிக வறுமை கோட்டில் வாழ்ந்தவன். எனக்கு பிரகாசம் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் 3ஆம் கிளாஸில் டீச்சராக இருந்தார். அவர் மீனவ சமுதாயத்தை சார்ந்த வீடு கை அவருக்கே நான் இந்த விதையை கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது குமரி மாவட்டத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் இந்தியனாக நான் பெருமை கொள்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மூலிகை ஜவான் நம்மள்ட்ட இருந்து விதை வாங்கி ஒன்று, அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டவங்க எல்லாமே கடைசியாக வெயிட் லாஸ் செய்கிறதுக்கு அவங்க செலவான உண்டு பண்ணின பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறது பல வகையான மூலிகைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போறாரு. அவருக்கு நம்ம ஒரு ஊன்றுகளாக இருந்து அதை நம்ம பல நாடுகளுக்கு தெரிவிக்கிறோம். பல விஷயங்கள் ஐயாவுக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு அரியலூர் விதை திருவிழாவில் நான் கலந்துக்கிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மணி நேரம் பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இயற்கை தந்தை எபினேசர் என்ற அவார்டை நான் கொடுக்குறேன். இது பாருங்க, செந்தூரம். இது பாருங்க, நான் நிறைய பொருள்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாமே எங்கிட்ட சார்ந்த பொருள். இது செந்தூரம்னா சிகப்பு தூரமாக நீங்கள் நில்லுங்க, அப்படி தான் இதுக்கு அர்த்தம். அந்த காலத்தில் வெள்ளை ட்ரெஸ் தான் உண்டாயிருந்துச்சு. அரசிகள் அவங்க மெயின் வேலைக்காரிகளும் தான் இதை யூஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த உரிமை கிடையாது. அதனால தான் செந்தூரம், சிகப்பு தூரமாக நீங்கள் இருக்குங்கன்னு சொல்லியிருக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி கொஞ்சமாக தான் பேசியிருந்தேன் இதுவரை. இது கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெள்ளை துணியை கலராக இயற்கை முறைக்கு இதை பயன்படுத்தினாங்க. இது சீடு வீடு கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன், அவர் தான் உலகத்தில் மிகப்பெரிய அந்த மூலிகை ஆராய்ச்சியாளர். அவரை விட பெரியவங்க உலகத்தில் இனி பறக்க போகிறதே இல்லை. நானும் அவருக்கு ஃபாலோவர் தான். அவர் என்ன போட்டுக்காருன்னா, கேன்சருக்கு உலகத்தில் இதுதான் மருந்து. இது நம்ம குப்பையாக இதை நினைக்கிறோம். அந்த சீடு வீடு கையில் போனீங்கன்னா இதில் எத்தனை பைட்டோ கெமிக்கல் இருக்குது. ஒவ்வொரு பைட்டோ கெமிக்கலும் மனுஷனுக்கு உடம்புல அது என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்னு போட்டிருக்காரு. அந்த சீடு வீடு கை அவரை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடனே நீங்கள் அந்நிய நாட்டுக்காரன், அவன் கார்பரேட்டுக்காரன், அவனுக்கு அடியாள் அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதுங்க. அந்த ஆளுக்கு நான் தான் மதன காமப்பூ விதை கொடுத்துருக்கேன். அப்போது இந்தியா லெவலில், அதுவும் தமிழ்நாட்டு லெவலில், நாஞ்சில் நாட்டிலேருந்து ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஒரு மூலிகை ஜவானுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது நானும் பெருமைப்படுறேன். அந்த என் ஃப்ளக்ஸில் தான் இருக்குது. இப்போ சீசன் கிடையாது. அதுக்கு லாஸ்ட்லேயே இருக்கிறது தான். அதுக்கு விதை பாருங்கள், 5ஆவது இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அந்த விதையில் சில விதை நான் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்தேன். ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவசமாக கொடுத்தேன். அந்த அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய ஜவான் அந்த சீடு வீடு கை அவருக்கே நான் இந்த விதையை கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது குமரி மாவட்டத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் சார்பில் இந்தியனாக நான் பெருமை கொள்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மூலிகை ஜவான் நம்மள்ட்ட இருந்து விதை வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது இந்த விதை கொடுக்குறதுல நானும் ஒரு அற்புதமானவர்னு நான் மறக்கலை. அது மாதிரி இந்த விதை பாருங்கள். ஆனால் இங்கே மருத்துவம் சார்ந்த மூலிகை பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு விதை இலவசமாக கொடுக்க தான் வந்திருக்கோம். அவங்கள்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு தான் இதை கொடுப்போம். ஏன்னா அது கிடைக்காத விதை. காந்தாரியின் பல வகை கொண்டு வந்திருக்கோம். இது அற்புதமான காந்தாரி, வெள்ளை காந்தாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இது தஞ்சை விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறத கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா காந்தாரியின் 7 விதமான இது பழங்களை இங்கே ஃப்ரீயாக கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கு கொடுக்குறது மிக்சிங்கில் இருக்குது. 7 விதம் இதிலே இருக்குது. இது கர்ப்ப பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளை உருவாகக்கூடிய வெசல். அதை காந்தாரிக்கு பிள்ளைகள் 100. அவ்வளவு அவங்க பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உடலை அந்த இடத்த அளவுக்கு அதிகமான சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இது ஆக்சுவலாக ப்ரெஷர் இருக்கிறவங்க 2 விதையை அப்படியே தண்ணியில் வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷராக அது நியூட்ரலைஸ்ட் ஆகும். அதுக்கான இது பொதுவாக இந்த மாதிரி காந்தாரி, இந்த மாதிரி அரிய வகை எரிப்பு மிகுந்த பொருள்களை சாப்பிடும்போது பல்லில் கடிக்காதுங்க. அப்படியே தண்ணியில் விழுங்கிருங்க. அப்போ அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு குறவு. இல்லை, இவரை ஃபோட்டோ அணுங்க. ஆனால் இந்த நண்பர் பாருங்கள், ஆண்கள் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாரு. இவர் ஏதாவது உண்டவன் ஊக்கம் பண்ணுவான் அப்படின்னு தமிழ் பழமொழி இருக்குது. அதை ஒரு 40% நான் அதை அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம 1 கிலோ உணவு சாப்பிட்டோம்னா 200 கிராம் மோஷன் போகும். சீஸ் பட்டர் சாப்பிட்டோம்னா ஒன்றுமே போகாது. ஆனால் 4 கிலோ உணவு சாப்பிட்டீங்கன்னா அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு உங்கள் இறைப்பை எவ்வளோ வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு புரியணும். தமிழை சிந்திக்க நல்லா கற்றுக்கணும். அப்போது என்னென்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அது மைனஸ் தான் ஆகுது. என்ன மாதிரி ஒரு உருண்டை சாதம் சாப்பிட்றவங்களுக்கு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நான் 17 வயசு வரை வறுமை கோட்டுக்கு மிக வறுமை கோட்டில் வாழ்ந்தவன். எனக்கு பிரகாசம் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் 3ஆம் கிளாஸில் டீச்சராக இருந்தார். அவர் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் எனக்கு டெய்லி ஒரு உருண்டை சோறு தருவார். மற்ற பிள்ளைகள் பார்த்தா கேட்கும். நான் கொஞ்சம் படிக்கிறதுலையும் குறும்பு செய்கிறதுலையும் கொஞ்சம் திறமைசாலி. அதனால் அந்த டீச்சர் என்ன பண்ணுவார்னா, இப்படி பின்னாடி ஒழிச்சு ஒரு உருண்டை சோறு தருவார். என் உடம்புல ஓடுற ரத்தம், என் பிரெயின், இதுக்கு பின்னாடியெல்லாம் அந்த பிரகாசம் வாத்தியாரை நான் நினைக்காத நாளே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான வாத்தியார். அந்த உருண்டை சோறு தந்ததில் இன்றைக்கும் நான் கொஞ்சம் பெருசாக இவ்வளோ தான் சாப்பிட்றேன். அவ்வளோதான் என்னையும் சாப்பிட்றேன். அது வாத்தியார் நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. ஆரோக்கியமாக இருக்கிறது அதுக்கு பயனாக இருக்கு என்பது உண்மை.
நண்பர்களே, இதுதான் மணிப்புல் என்கிற கடிகார புல். உலகத்திலே பேசாத பிள்ளைகளை பேச வைக்கிறதுக்கு இதில் தான் நாங்கள் ஆயில் பண்ணுறோம். 1/2 லிட்டர் ஆயில் 1500 ரூபா. அதாவது அந்த நாக்கு வந்து இந்த சைடில் ஒட்டி இருக்கும், அந்த பிள்ளைங்க பேசாது. மற்ற மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசாத பிள்ளைகளை பேச வைக்கிறதுக்கு இந்த கடிகார முள் தைலம் தான் நாங்கள் பண்ணுறோம். 200 லிட்டர் ஆயில் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 40 கிலோகிராம் மேலே நான் அதை ஆட் பண்ணுறேன். இந்த முள்ளை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த முள்ளை பற்றி கற்றுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு அந்த பின்னாடி நம்ம அம்பு மாதிரி ஒரு முள் இதுக்கு இருக்கும். இதில் பார்த்து இதை பார்த்தீங்கன்னா என் நகத்துக்கு உள்ளாடி நான் வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் பாடி தான். சிச்ச பிள்ளையெல்லாம் கிடையாது. இப்போது முன்னாடி சிச்ச பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து சாகடிச்சிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் அரசாங்கம், நம்ம அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்கிறதுனால அந்த மாதிரிப்பட்ட போலிகளை எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. நான் இந்த அம்பு மாதிரி இருக்கிறத பிடுங்கி என் நகத்துக்குள்ளே வச்சேன். அது என்ன பண்ணுச்சுன்னா, அது அப்படியே பெயினே இல்லாமல் பழக்கவும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருந்து நான் ஒரு 8 நாள் தாண்டி அதை நோண்டி எடுக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா அதிலே வேர் இறக்க தொடங்கியிருந்து. அப்போ என்ன தெரியுதுன்னா, கேன்சர் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை கையாளும் போது மிக 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 கவனம். அது எப்படி ஒரு அபூர்வமான பொருள், அதுவும் கடிகார முள் அப்படின்னு பேர் போட்டிருக்கேன்னா தமிழன் எவ்வளோ தலை சிறந்தவன் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் தமிழ் மக்களை எல்லாம் நான் வணங்க கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் மொழியை வணங்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த லா 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 இந்த எழுத்துக்களை வந்து உலகத்திலே கிடையாது. நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஆல்பபெட் உள்ள ஒரு மொழி பேசுகிறதுல சந்தோஷப்படணும். 26 எழுத்தை வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் எவ்வளோ பிசுகு காட்டுறேன்னு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நம்ம இவ்வளோ எழுத்து வச்சுருக்கிறது நமக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், எவ்வளோ கொள்கையும் இருக்கும், எவ்வளோ கோட்பாடும் இருக்குன்னு புரியணும். அதனால் பிள்ளைகளுக்கு எல்லாம் மம்மி டேடி இதை விட்டுருங்க. மம்மின்னு சொன்னால் எகிப்திய பிணங்களை 12 முழம் துணி உள்ள 12 முழம் நீளமான துணியினால் சுற்றுறதுனால அதுக்கு பேர் மம்மி. அதனால் உங்களை செத்த பண்ணன்னு கூப்பிடுறதுக்கு அம்மா மாதிரி அலோவ் பண்ணாதுங்க. டேடின்னு சொல்கிறது வந்து ஸ்பெயின் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்கள். பிணம் சுமக்கும் ஜடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்பாக்களையும் பிணன்னு கூப்பிடுறாங்க, அம்மாக்களையும் பிணம்னு மம்மி டேடின்னு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா அப்பான்னு உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. அதாவது உயிரும் உடலும் சேர்ந்த ஒரு உருவத்தை தான் இந்த தமிழ் வார்த்தை வச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை பேசினாலே நீங்கள் இறைவனுக்கு சமமாக வளரப்போவது உறுதி. அப்படி அசிங்கமான வளர்த்தீங்காத அவனையா, அது அமுல் பேபி அழிக்க பிறந்தது. அண்ணே வணக்கம். அந்த வெயிட் லாஸ் அப்படின்னு ஒன்று, அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டவங்க எல்லாமே கடைசியாக வெயிட் லாஸ் செய்கிறதுக்கு அவங்க செலவான உண்டு பண்ணின பணத்தை எல்லாம் செலவு பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறது நம்ம சமுதாயத்தில் நிறைய விதமான முறைகள் கையாளுறாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒரு டேப்லெட்டு இல்லைன்னா ஒரு பவுடர் இல்லைன்னா என்ன நியூட்ரிஷன் அந்த மாதிரியெல்லாம் உங்களை விற்கிறாங்க. பல லட்சங்களை உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு. நீங்கள் அந்த பொருள் சாப்பிட்டாலுமே செக்ஸ் சிந்தனை 100% உங்களை விட்டு போயிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 90 வயசுலையும் அந்த சிந்தை வரணும். நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது அடுத்த மேட்ரு. அந்த சிந்தை வந்தால் தான் உங்களுக்கு என்சைம்ஸ் எல்லாம் உடம்புல சுரக்குதுன்னு அர்த்தம். புதினா வந்து அதுக்கு உணர்ந்த சருகு, கம்பு, குச்சி, வேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி 3 கைப்பிடி நிறைய எடுத்து நல்லா இடித்து 3 கிளாஸ் தனியாக 1/4 கிளாஸை வற்ற வச்சு வரும் வயத்தில் 48 நாள் குடிச்சிங்கன்னா 1.5 கிலோ குறையும். இந்த 1.5 கிலோக்கு மேலே ஒரு மனுஷனை உடம்பு குறைஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், இந்த மார்பகம் எல்லாம் தொங்கும். இந்த பகுதி சதையெல்லாம் 98 வயசு கிளவிய மாதிரி கீழே தொங்கிடும். வயிறு வந்து இப்படி கீழே வரும். அதனால் ஒரு 48 நாளைக்கு 1.5 கிலோக்கு மேலே ஒரு மனுஷ உடம்பு மெலியவே கூடாது. அதனால் 100% இயற்கை. இந்த புதினா என்ன பண்ணோன்னா உங்கள் உடல்நிலையை மாத்திரம் இல்லை, மனநிலையும் ஒருமுகப்படுத்தும். அந்த கவலைகள், ப்ரெஷரு, டென்ஷனு, இரிட்டேஷன் இதெல்லாம் உங்களை விட்டு நீக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல் அதில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் புதினாவை பற்றி. நான் சொல்கிறது 100% உண்மை. இதை பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.